அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக திரு எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளருக்கு கொங்கு மண்டலத்தில் பெரிய பாராட்டு விழா நடக்குது. அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் பலர் பங்கேற்க கான்ஸ்பிக்யூஸ்லி ஆப்சென்ட், குறிப்பிடத்தகுந்த பங்கேற்காத நிகழ்வாக திரு கே ஏ செங்கோட்டையன் அந்த நிகழ்வை புறக்கணித்தது அப்படிங்கிறது உற்று கவனிக்கப்படுது. திரு கே ஏ செங்கோட்டையன் அதுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது, கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் எங்களையெல்லாம் வளர்த்தெடுத்த ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இதில் இல்லை, இதில் இருக்க செய்யணுங்கிறதுக்காக கோரிக்கையை வைத்தேன், அதனால புறக்கணித்தேன், புறக்கணிப்புன்னு இல்லை, அதனால் நான் கலந்து கொள்ளலை அப்படின்னு ஒரு விளக்கம் அளிக்கிறார். இதே நிலையில தான் மிஸ் கோகுலேந்திரா முன்னாள் மாநில அமைச்சர், அவரும் கூட சில அதிருப்தியான கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் பார்க்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மூத்த அமைச்சர்கள் ஒருவர் ரகுபதி அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். இதெல்லாம் பல கேள்விகளை எழுப்புது. விரிவாக வாதிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்கள் டாக்டர் ஸ்ரீதர், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன், மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். திரு தனியரசு, ஏன் கூடுதலாக சிரிக்கிறீங்க இன்னைக்கு? திரு மதிவாணன் அவர்களும் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அவருக்கும் வணக்கம். இல்லையா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா, அது மேற்கு மண்டலத்தில் மிக வலிமையான செல்வாக்கு படைத்த மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள். கட்சி அதிமுக அதனுடைய தலைவர்கள் வலிமையான தலைவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அரசு தான் அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை வைத்து பல நாள் போராட்டத்திற்கான தீர்வாக எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுது அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குகிறார். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சி. மேற்கு மண்டலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் தேவைக்கான திட்டம் வந்ததுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது தனியார் நம்ம போராடணும், நன்றி, அந்த திட்டத்துக்கு நன்றி தெரிவித்து எடப்பாடியாருக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருப்படங்கள் இல்லாமல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியினுடைய அடையாளம் இல்லாமல் எடப்பாடி தனிப்பட்ட தன்னுடைய சொத்திலிருந்து அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அதன் மூலமாக அந்த திட்டம் நிறைவேறியதை போல அந்த பாராட்டு விழாவை நடத்தினது அவரா நடத்தினாரு. மறைமுகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்தியது. கூட்டமைப்பு அந்த மேடையில வந்தாங்க, அதுல பெருமளவு உதவி செஞ்சிருப்பாங்க, அந்த போராட்டக்குழு உதவி பண்ணியிருப்பாரு. ஆனால் பெருமளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக அந்த மேடையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர பாரதிய ஜனதா கட்சி நாகராஜ் ஒருவரை தவிர வேற யாரும் இருந்தாங்க? யாரும். அப்படின்னா நீங்க அது, ஆனா இங்க சொல்லப்பட்ட சேகுமாரன் என்று சொல்றாரு, அது கட்சி சார்பற்ற ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பாக நடைபெற்ற விழாங்கிறாரு. அந்த நீங்க மேடை பேசி எடுத்து பாருங்க. அந்த விழாவில் பேசிய போராட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை எடப்பாடியை தவிர வேறு யார் ஒருவராலும் சாதித்திருக்க முடியாது, கொண்டு வந்திருக்க முடியாது. எதிர்காலத்தில் 2026 எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும், நாம் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று அதை ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார மேடையாக அந்த மேடையை அங்கு பயன்படுத்த. ஆனா அதே மேடையில ஜெயலலிதா எம்ஜிஆர் பொழுதுதான் அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. இதை தாண்டி இந்த அதிருப்தியை திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்துறாருன்னா, பிரச்சனை வெறும் ஜெயலலிதா எம்ஜிஆர் படமா, அதை தாண்டிய பிரச்சனைகள் இல்லாட்டி ஒரு கிளேசத்துடைய வெளிப்பாடுன்னு பாக்குறதா? இல்ல, உண்மையிலேயே இப்ப ஏற்கனவே ஓபிஎஸ் சின்னமா டிடிவி மாதிரி ஏற்கனவே கட்சியில் வலிமையா இருந்தவர்கள் எல்லாம் எடப்பாடி தந்திரமாக அவர்களை எல்லாம் பலகீனப்படுத்தி வெளியேற்றிவிட்டார். எஞ்சி இருந்தது ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட நிலையில் தனக்கே மூத்தவராக சீனியராக இருந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே புரட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக சின்னம்மா அவர்கள் சிறைப்பட நேர்ந்த சூழலில் எடப்பாடியா கே செங்கோட்டையன் அந்த பட்டியலில் இருந்தார். அப்ப எல்லாரும் பல பேர் அதை எல்லாரும் விவாதிச்சாங்க. அப்படின்னா அந்த எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எஞ்சி இருக்கிற ஒரே மூத்த தலைவர் செங்கோட்டையன் மட்டும்தான். தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களால், நிர்வாகிகளால், தொண்டர்களால் அறியப்பட்ட, அவர்களின் ஆதரவை பெற்று மதிக்கப்பட்ட ஒரே தலைவர் கே செங்கோட்டையன் தான். அப்ப செங்கோட்டையனை மட்டும் நீ அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கணும், அந்த தகுதியிலிருந்து விடுவிக்கணும், அவரை படிப்படியாக பலகீனப்படுத்தி இப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் அவர் தானே போல. ஐயா, அதுல அவரே அந்த பேட்டியில நீங்க பாத்துருப்பீங்க. அதுல என்ன சொல்றாரு? போராட்ட குழுவினர் என்னை சந்தித்தார்கள், 3 நாட்களுக்கு முன்பு அழைப்புதலை தந்தார்கள். அந்த அழைப்புதலில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய
இந்த அழைப்புகள் இல்லை, பரவாயில்ல. விளம்பர பதாகைகளிலையும் எடப்பாடியினுடைய படத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படின்னா அப்ப நீங்க அந்த கொடியை கட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு போனாங்களே, அதுல அண்ணா படம் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியில அண்ணா படம் இருக்குல்ல, அங்க நடந்த விவசாயிகள் கூட்டத்துல அங்க இருந்த கொடியில அங்க எதுக்கு அண்ணா படத்தையும் போட்டு போடாம அதுக்கு ஏதாவது எடப்பாடியுடைய தனி கொடியை போட்டுக்கலாம், எடப்பாடி படத்தையே போட்டுக்கலாம். அண்ணா படத்தை போட்டு அந்த கொடி ஏற்றிட்டு தான் போறாங்க. அப்படி அங்க ஒரு நம்முடைய அண்ணா திராவிட இதை தாண்டி அதிருப்தி செங்கோட்டையனுக்கு இருக்குன்னு நீங்களும் பாக்குறீங்க? உறுதியா இருக்கியா? செங்கோட்டையனையும் அவர் செங்கோட்டையனையும் கிட்டத்தட்ட பலகீனப்படுத்தி ஒரு வலிமையற்ற நிலையில தான் எடப்பாடி ஏற்கனவே நிறுத்தி வச்சுட்டாரு. இப்ப உச்சத்துக்கு விழாவுக்கே அழைக்காம அவருடைய மண்டலத்துல ஈரோட்டில நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கை கிடைத்த வெற்றியை நம்முடைய அரசால் நிறைவேற்றப்பட்ட திட்டம், அந்த திட்டத்திற்காக பயனடைந்த விவசாய பெருமக்கள், அந்த பகுதி மக்கள், அதிமுக கட்சிக்கு அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடியாருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுல செங்கோட்டையனையே அழைக்காமல் தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி மட்டும் நடத்துகிறார்கள் என்றால், அப்படின்னா நீங்க செங்கோட்டையனை பலகீனப்படுத்தி அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே திட்டமிட்டு சின்னமாவை டிடிவியை ஓபிஎஸ் ஏற்றினாரோ அதை போல செங்கோட்டையனையும் கட்சியில் வெளியேற்றுவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு கட்டமைத்து வைத்திருந்தார். அதனுடைய உச்சமாக இப்பொழுது நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் தவிர்ப்பதில் இருந்து பார்த்தால் செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஐ போலவே வெளியேற்றுவதற்கு எடப்பாடி துணிந்து விட்டார் அப்படிங்கிறது. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியல பொங்கலூர் மணிகண்டன். ஆனா திரு செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்குல்ல, நெருப்பு இல்லாம புகையுமா? இல்லைங்க, அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த தலைவர், கோபி தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மிக முக்கியமான தலைவர். அவரை யாருமே புறக்கணித்தோ ஒதுக்கோ வைக்கணும் எண்ணம் அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்சி பணிகள், பங்களிப்பு எல்லாம் அதிமுகவுக்கு தேவை என்றுதான் அவரோட கலந்து ஆலோசித்து ஏற்படுகிறது. எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த நிகழ்ச்சி ஒரு விவசாய அமைப்பு நடத்திய நிகழ்ச்சி. அதில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுமே 3 நாள் முன்பாக, நிகழ்ச்சிக்கு முன்பாகவே அந்த கூட்டமைப்பு சேர்ந்து நிர்வாகிகள் சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய மனக்குறை சொல்லியிருக்காரு. என்ன அம்மா படத்தை போறேன்னு சொல்லியிருக்காரு. அது பொதுச்செயலாளருக்கு தெரியாது உண்மையிலேயே. அந்த நிகழ்ச்சி கூட ஒன்றும் இல்லை, தனியார் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். 1989 நான் பள்ளிப்பெரும் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அவிநாசி அத்தியாரத்துக்காக போராடியவுடன் நானும் ஒருவன். இப்ப இந்த விழாவில் நானும் பங்கேற்ற விவசாயம் பங்கேற்ற நானும் ஒருவன் தான். ஏன் தனியார் வரல நீங்க? அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு இயக்கத்துல இது மாதிரி திமுக சென்னை மேயர் முன்பாக சலசலப்பு, மதுரையில அமைச்சர் முன்பாகவே மாவட்ட செயலாளர் வரல பிரச்சனை, திமுக பல ஊர்ல பிரச்சனை, தனியார் நடத்துற கொள்கை வேலையே பல பேர் வெளியேறினாங்க. அப்ப ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை என்பது கட்சியில கேள்வி எழுப்பது என்பது எங்க எல்லாம் இருந்தது? ஆளுங்கட்சியிலே எதிர்கட்சி மணிகண்டனே ஒத்துக்கிட்டாரு பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. பிரச்சனை இல்ல தனியார் சேனே ஒத்துட்டாரப்பா, அவன் பிரச்சனை எடுத்துட்டாரா? எல்லா கட்சியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் உட்கட்சியில இந்த மாதிரி சலசலப்பு பிரச்சனைகள் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. நான் இங்கே ஒரு காலம் பிரச்சனையே பண்ணாத ஒரு பிரச்சனை பண்றாரு. எவ்வளவோ பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது, அப்பெல்லாம் பிரச்சனை பண்ணாதவரு இன்னைக்கு பண்றாருன்னா என்னன்னு பார்க்க வேணும்ல சார். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கூட அதிமுக மீதும் பொதுச் செயலாளர் மீதும் அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டே வர்றார். ஆனா செங்கோட்டையன் 10 முறை அமைச்சராக, 10 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல முறை அமைச்சர், கட்சியில கூட்ட உயரியப்படுத்துகிறவர், இன்றைக்கும் எல்லா நேரத்தையும் வெட்டிட்டாரு, எல்லா நேரத்தையும் சென்றுவிட்டார். நிறைகுணமாக இருக்கிற அவர் ஒருபோதும் தழும்பு செல்ல மாட்டார். அவரை பொறுத்தவரையில் அதிமுக வலிமையாக இருந்து 2026 தேசிய கொடியை எடப்பாடியார், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஏற்ற வேண்டும். ஓகே, there is an issue with audio. அது மட்டும் சரி பண்ணிட்டு வரலாம். திரு மதிவாணன், நீங்க என்ன இதெல்லாம் பூந்து கருத்து சொல்றீங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படி உங்கள்கிட்ட இல்லையா பிரச்சனைங்கிறார்? இல்ல, அதாவது நவீன காலத்துல ஒரு மனுஷன் அரசியல்ல இவ்வளவு துரோகம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு துரோகத்துடைய மொத்த உருவமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. முதல்ல சசிகலாவுக்கு செய்து, அதுக்கப்புறம் தினகரனுக்கு துரோகம் செய்து, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம். தொடருங்க. என்னாச்சு? அதற்கப்புறம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்து,
அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரு எடப்பாடி பழனிசாமியை அந்த பகுதியில் அடையாளப்படுத்தி காட்டினாப்பலையோ அந்த செங்கோட்டையனுக்கும் இன்னைக்கு துரோகம் செய்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சம்பவம். என்ன துரோகன்றது அவரு செங்கோட்டையன் தெளிவா சொல்லியிருக்காருல்ல, அவங்களுடைய கட்சியினுடைய நிறுவனரையும் முன்னாள் பொதுச் செயலாளரையும் போடலன்னு சொல்லியிருக்காரு. அதனால கட்டுப்பாடுன்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றதே தெரியலன்றது தான் நாங்கள் சொன்னோம். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வி கேட்கறதுடைய அடிப்படையில் நாங்கள் ஒரு பதில் சொல்றோம். முதல் ஒரு விஷயம் என்னன்னா, தொடர் தோல்வியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வியிலிருந்து இன்னைக்கு 11வது தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய இருப்பை எப்படி அவர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாம வேற ஒரு நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா எங்களுக்கு தோணுது. யார் கட்டுப்பாட்டில்? அந்த கட்சி எத்தனை வருஷம் ஆட்டி படைச்ச பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அதை இயக்குறாங்களன்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒட்டும் இல்ல உறவு சொல்லிட்டாரு. அந்த சந்தேகத்தை இன்னும் எவ்வளவு காலம் எழுப்பிட்டு இருப்பீங்க? இல்ல ஹரி, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா மாவட்டங்களையும் மோடி அரசை கண்டிச்சு பட்ஜெட்டை கண்டிச்சு பொதுக்கூட்டம் போட்டோம். அவங்களும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்கல்ல? இல்ல அவங்களும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்கல்ல, பாத்தீங்களா? கண்டிச்சு இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்ல, டிஸ்டன்ஸ் வித்தியாசம் வருது. நான் சொல்லிடுறேன். இல்ல அதுதான் நான் சொல்றது கேளுங்களேன் ஒரு நிமிஷம். அதாவது எத்தனை இடத்துல மோடின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, எத்தனை இடத்துல நிர்மலா சீதாராமன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, எத்தனை இடத்துல பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு தெரியணும்ல. ஏன்னா ஒரு கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம், ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம், மக்கள் மன்றத்துல போய் ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லி இருக்கலாம். எதிர்கட்சியா இருந்து நான் சொல்றது, நீங்க எதிர்கட்சியா இந்த மாநிலத்துக்கு இருக்கும் போது அதோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கடமையை செய்ய தவறிடுவீங்கல்ல. அப்ப அதுக்கான பதில் உங்ககிட்ட இல்ல. எதையும் சார் சேர்க்கறீங்க. பிஜேபியை சேர்க்கறதுக்கும் செங்கோட்டையன் பேசுறதுக்கும் என்ன சார் தொடர்பு? அதனாலதான் நாங்க சொல்றோம். இப்ப அப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில அம்மையாருடைய போட்டோவையும் படத்தையும் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் நாங்க தான் எடுக்க சொன்னோம்னு சொல்லி ஒத்துக்க சொல்லுங்க சார். ஏடிஎம்கே நடத்தி பொறுப்பேத்துக்கணும்ல. ஏடிஎம்கே நடத்தினா அவர் பொறுப்பேத்துக்கணும். ஹரி, நீங்களும் அரசியல்ல இருக்கீங்க, நான் விவாதம் நடத்துறீங்க, நானும் 25 வருஷமா அரசியல்ல இருக்கேன். இந்த குழந்தைய கிள்ளிட்டு தொட்டில ஆட்டுற கதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க நடத்துவீங்கட்டு? என்ன சார் நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பாக்குறீங்க அரசியல்ல என்ன செய்வாங்கன்னு. பாராட்டு விழா நடத்தும் அண்ணன் கேட்டார் இல்ல, அந்த இடத்துல எங்கேயுமே அதிமுக கொடி போட்ட வரவே இல்லையா? யாருமே வரலையா? கார்ல கொடி வரவே இல்லையா? பெருசா கொடி பறந்துச்சே மணிகண்டன், இதெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டாராங்கிறாரு. இப்போ பிஜேபி கண்ட்ரோல்ங்கிறாரு. மணிகண்டன் பதில் சொல்லுங்க. டாக்டர் டீம் அதாவது இல்ல இவரு மதிவான திமுக சேர்ந்தவர் அதிமுக குறித்து பேசுவது தவறு. நீங்க அண்ணாவை பெரியார் போட்டு உதயநிதி போடுறீங்க, அது நியாயமா? எங்க அண்ணாவை மதிக்கிறீங்க? அண்ணா குறித்து அண்ணாமலை கடுமையா பேசும்போது யார் கண்டுக்கல? நீங்க பயந்து அச்சதானே மத்திய அரசு எதிர்ப்பிற்கு யார் பயந்தான்? அப்போ நீங்க திமுக சேர்ந்த நீங்க அதிமுக தார்மீக உரிமை இல்ல. அதிமுக தன் பிரச்சனை பார்த்துக் கொள்ளும். திமுக ஒரே கேள்விதான் கேட்கிறேன். நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம், கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அறிக்கை விடுறோம், எல்லா இடத்துலயும் மோடி ஒன்றிய பாஜக அரசுன்னு பேசுறோம். என்னோட ஒரே கேள்வி, எளிமையான கேள்வி, எத்தனை இடத்துல இவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்றதான கேள்வி. மோடின்ற வார்த்தை சார், மதுரை மாவட்ட அமைச்சர் தளபதி மாவட்ட செயலாளர் கலந்துக்காமையே நிகழ்ச்சி. இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு சட்டங்களும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தெல்லாம் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் பேசுறது நான் கேட்கிறேன். என்ன பண்ணீங்க? அதை நீங்க பாருங்க, அதை சரிப்படுத்துங்க. நீங்க தாண்டி அதிமுக வர வேண்டிய அவசியம் திமுக அறிவுரையோ ஆலோசனையோ அதிமுக அவசியமே இல்லை. நீங்க எதிரி சொல்வதை எப்போதும் அதிமுக எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா திமுக அதிமுக அணியிடம் என்று மணி நான் என்ன கேக்குறேன் மணி, இல்ல மணி எளிமையா இதை பாரு மணி, இந்த அந்த திமுகவை எல்லளவும் முனையளவும் கருத்து சொல்ல ஆலோசனை சொல்ல அதிமுக விரும்பாமல் ஏற்காது. மதிவானன் சுருக்கமா பிறகு டாக்டர் ஸ்ரீ, அந்த கட்சி எதிர்கட்சி இல்ல ஹரி, நான் என்ன கேக்குறேன்னா எளிமையான ஒரு கேள்வி கேக்குறேன். எதிர்கட்சிக்கான வேலை என்ன?
இன்னொரு கட்சி உள்கட்சி அதை என்ன அவியல் பண்றதா அரசியல் பண்றதா அவியல் பண்றதா மணி நான் கேக்குறது புரியலையா புரியாத நடிக்கிறார். என்னுடைய எளிமையான கேள்வி, இந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சியா இருக்க அதிமுக என்ன செயல்படுதுன்னு கேக்குறேன். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கேள்விக்கு பதில் சொல்லு மணி. மணிகண்டன் பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மணி நீங்க பேசுறது கேள்வியை உள்வாங்கி பேசுங்க. ஆடியோ பிரேக் ஆகுது, நீங்க கேளுங்க. டாக்டர் பதில் சொல்வார், டாக்டர் ஸ்ரீதர் பதில் சொல்வார். மதிவாணன் சுருக்குமா உங்க கேள்வி என்ன? அவர் என்ன கேட்கிறாரு? வீடு வாசப்படி மதுரையில உங்க கட்சியில பிரச்சனை இல்லையா, எந்த கட்சியில பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க. சார் நாங்க கட்சி ஒரு நிமிஷம் மாதிரி நான் என்ன சொல்றேன், கட்சியோட உள் விவகாரங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் போது பிரச்சனை இல்ல. சகோதரர் சொல்ற மாதிரி எங்க நபர்கள் யாராவது பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? எளிமையா கேக்குறேன். இன்னைக்கு செங்கோட்டையை வெளியில சொல்றாரு இல்ல, கேட்கதானே செய்வாங்க டாக்டர். நீங்க 4 செவத்துக்குள்ள பேசுற விஷயத்தை நாங்க கேட்கல. ஹரி உங்களுக்கு புரியுதா? ஹரி 4 செவத்துக்குள்ள பேசுன எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. பொது வெளியில பத்திரிகையாளரை சந்திச்சு செங்கோட்டையன் பேசினாரா இல்ல, இவள் தான் கேள்வி. சொன்னாரா இல்லையா? கேட்கதானே செய்வாங்க, எல்லாரும் விமர்சிக்க தானே செய்வாங்க. அதாவது இது அதிமுகவுடைய ஒரு உள்கட்சி பிரச்சனை. உள்ள பேசலையே வெளில தானே பேசியிருக்காங்க. சொல்றேன் இது ஒரு சாதாரண மேட்ரு. இது ஒரு ப்ரோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அதாவது அவர் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ். இந்த மாதிரி இஷ்யூஸை இவர் தலைவர் பேரை போடலை, அம்மா பேரை போடலைங்கிறது வாஸ்தவம் இருக்கலாம், அவருடைய கன்சர்னாக இருக்கலாம். அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் என்ன பண்ணியிருக்கணும், ஃபோன் பண்ணி பொதுச் செயலாளர்கிட்ட அண்ணே இந்த மாதிரி பேர் போடலை அப்படின்னு அவர் பேசிட்டு அங்கே தான் அவர் சொல்லியிருக்கணும், பொதுச் செயலாளர்கிட்ட தான் அவர் சொல்லியிருக்கணும். அவர் பொது மேடையில் சொல்லக்கூடாது. இது என்னுடைய பார்வை. ஐ மே பி ராங், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொல்றாரு, இந்த மேட்ரு என்கிட்ட சொன்னாங்க, அதை போய் நான் பொதுச் செயலாளர் அண்ணன்ட்டு அவர்கிட்டையும் சொல்லலை, அவங்க கட்சியிலிருந்து ஒவ்வொரு கட்சியிலும் அங்கேயும் சொல்லி நான் அந்த ஒரு பிரச்சனையை உண்டாக்க விரும்பலன்னு நாங்க விட்டுட்டோம். நீங்களே என்ன சொல்றீங்க? அம்மா படம் போட்டுருக்கணும், எம்ஜிஆர் படம் போட்டுருக்கணும். நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையனுக்கு இருக்கிற உணர்வு மத்தவங்களுக்கு இருக்கு. இதுக்கு இன்னொன்னு சொல்றேங்க, நான் எம்எல்ஏ இருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கும்போது எம்ஜிஆர் போட்டோவை போட்டு எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது சீனியர் மினிஸ்டர்ஸ் சீனியர் லீடர்ஸ்லாம் என்கிட்ட அம்மா படம் தான் போடணும், எம்ஜிஆர் படம் போடக்கூடாதுன்னு எனக்கு சொன்னவங்க தான். யாரு? நான் அதை யாரும் சொல்ல விரும்பல, சொல்கிறேன் நான். ஆனால் அப்போ நான் என்ன டெசிஷன் எடுத்தேன் தெரியுமா, எம்ஜிஆர் படம் போடலைன்னா ஓட்டு விழுகாது, நான் இதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நான் கேட்கல, நான் போட்டேன். இதெல்லாம் கட்சியில் இருக்கிறது தான். கட்சியில் இருக்குன்னா அங்கங்கே கொஞ்சம் பேசணும். நான் அதை நான் பப்ளிக்காக பேசினேன். நான் தனியாக கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. என் மேலே அவங்களுக்கு கிரெட்ஜ் இருந்துச்சு, அதை பற்றி நான் கவலைப்படலை. யாருக்கு கிரெட்ஜ் சொன்னவங்களுக்கு? நான் சொன்னவங்கள்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி இருக்காங்களா? இன்னும் இருக்காங்களா? இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுது. அதனால் இது இப்படி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. நிறைய இன்சிடென்ட். எனக்கு கவர்மெண்ட்டில் பெஸ்ட் எம்எல்ஏன்னு அவார்டு கொடுத்தாங்க. 18 எம்எல்ஏஸ் 4 மினிஸ்டர்ஸ் ஏடிபி மினிஸ்டர் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சிஎம் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அது சொன்னவங்களும் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறதில்ல. கட்சியில் 1000 பிரச்சனை இருக்கணும், அதை பேசுகிற இடம் உள்கட்சியில் தான். நீங்கள் இங்கே இருக்க, நீங்கள் எடப்பாடி என்ன செஞ்சார், இன்றைக்கி கூட்டம் போட்டார்ல, இன்றைக்கி ஆஃபீஸில் கூட்டம் போட்டார்ல, அங்கே நீங்கள் பேச வேண்டியதானே. நிறைய இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்துக்கிறது இல்லையே, என்ன கணக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வேற ஏதோ திருப்தி இருக்கும், அது இப்படி வெளிப்படுத்த. அதாவது ஒரு கட்சியில், பெரிய கட்சிகளில், எல்லா கட்சிகளையுமே, அவர் மணிகண்டன் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளையுமே ரெசன்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். திரு செங்கோட்டையனுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் இப்படி வெளிப்படுது. அது மட்டும் அவருக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்குமே. எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காது, உங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா எனக்கு ஒன்று பிடிக்காது. அவர் ஒரு மூத்த தலைவர், அவரோட ஸ்டேச்சர் என்னன்னு தெரியும். அதாவது அவருக்கு ஒரு ரிசன்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க, அவருக்கு வேற ஏதோ திருப்தி இருக்கு வெளிப்படுதுன்னு பார்க்குறீங்க. பல இந்த அம்மா இறந்த பிறகு பல கிரைசிஸில் செங்கோட்டையனுடைய ஒப்பீனியனை எல்லாரும் கேட்டாங்க, அவரும் சொன்னார். இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் இது என்னுடைய பார்வையில் இதுக்கு அட்ரிபியூட் பண்ணுறது
சரியா தெரியல. இது வேற ஏதோ வேற ரீசன் இருக்கு. பல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அமைதி காத்தவர் ஆமா. இன்னைக்கு ஒரு படம் போடலன்னு வெளியில சொல்றாரு, கலந்துக்கல அப்படின்னா அது எலெக்ஷன் என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? எலெக்ஷன் டைம்ல இத விட பெரிய பெரிய புயல்கள்லாம் வீசிருக்கு. அதத்தான் நான் அப்பெல்லாம் அமைதியா இருந்தாரு. அதத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பேசுறாருன்னா பேசக்கூடாது. இல்ல பேசக்கூடாது, பேசலாங்கிறது வேற. இத வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் அனலைஸ் பண்ணணும்னு விரும்புறேன். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள்ல சும்மா இருந்தவர் இன்னைக்கு பேசுறாருன்னா இது வேற ஒரு காரணம் கிடையாது. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பத்திரிகைகளோ அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மேட்டரே கிடையாது. திரு தனியரசு அப்படிதானே பார்க்கணுங்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ் இல்லையா, இப்ப எடப்பாடி பொறுத்த வரைக்கையா, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் மிக வலிமையான மைய அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் தொண்டர்களின் பொதுமக்களினுடைய பேராதரவை பெற்ற ஒரு மகத்தான தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன். எடப்பாடிக்கு சீனியர் அவரு இருந்தார். அப்ப எடப்பாடியை அடையாளப்படுத்தியதுல செங்கோட்டையனுக்கும் பங்கு இருக்கு. என்ன நினைக்கிறாரு, ஏற்கனவே வலிமையாக இருந்து தன்னை விட கூடுதலான கட்சி சீனியர் தலைவர்கள் எல்லாம் அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார், பலகீனப்படுத்திட்டார். குறிப்பா சின்னமா, அப்புறம் டிடிவி, பிறகு ஓபிஎஸ். ஏற்கனவே சொல்லிட்டீங்க இந்த கருத்தை, நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரு செங்கோட்டையன் பல கிரைசிஸ்ல பேசாதவர் திடீர்னு இன்னைக்கு பேசுறாருன்னா அது எதுனாலும் நினைக்கிறீங்க? அவருடைய கணக்கு என்ன, அவருடைய யுக்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவர் முன்கூட்டியே பேசி இருக்கணும். இப்ப கூட எங்க சிறிதரை எல்லாம் சொல்றாங்கல்ல, அவர் வந்து ரொம்ப மென்மையா இருப்பாரு, இப்ப புது வெளியில பேசி இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இன்னும் கூர்மையா கடுமையா பேசி களத்துல கலகத்தை விளைவிக்கணும். பொது கூட்டத்துல வந்து செயற்குழுல பொதுக்குழுல ஆசையா ஆசை இல்லையா, கட்சியினுடைய நலன்கிறது. அதாவது கட்சியினுடைய நலனுக்காக உட்கட்சியில என்ன வேணாலும் பேசுங்க, அதுதான் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. ஆனா வெளியில பேசக்கூடாது. இது பத்தாதுங்கிறீங்க. அதுதான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன தனியரசு என்ன நல்ல இல்ல அது நல்ல இல்லையா, கட்சியின் மீது இருக்கிற அக்கறையில சொல்றேன், நாட்டு மக்களின் மீது இருக்கிற அக்கறையில சொல்றேன். அவர் ஒரு திராவிட கருத்தியலாளர். அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் அதனுடைய கருத்தியலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான அப்பழுக்கு இல்லாத தலைவர் தான் செங்கோட்டையன். எடப்பாடி விட பல மடங்கு மூத்தவர், கருத்தியலில் கொள்கையில் பிடிப்புள்ளவர் தான் செங்கோட்டையன். அவரை பலகீனப்படுத்துவதற்கு திட்டமிட்டு எடப்பாடி அவரை என்ன பண்ணிட்டார்? பலகீனப்படுத்த நிகழ்ச்சிக்கு அழைக்கல இல்லையா? இப்ப அவருடைய மாவட்டம் ஈரோட்டினுடைய பெரும்பகுதியில் அந்த ஏற்பாட்டாளர்களே கூப்பிட்டாங்கிறதுனால தானே அவர் கருத்து சொல்ல முடிஞ்சது. ஆமா, ஏயா ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு இல்ல, நிகழ்ச்சி நடத்துறவங்க வந்து கூப்பிடுறாங்க. அவங்க எங்க தலைவர், எங்க அம்மா தலைவர், புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவர் அம்மா படத்தையும் போட்டுக்கப்பா, போடலைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க பரவாயில்ல, எங்க பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியே புரட்சி தலைவர் படம் போடாம புரட்சி தலைவர் அம்மா படம் இல்லாம வர்றதுக்கு தயாராயிட்டாரு, நீங்க வந்தா வாங்க வராட்டி சொல்லிட்டாரு. இவர் மானம் உள்ளவரு போகல. அவங்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா மீது அக்கறை இல்லாத எடப்பாடி அவங்க போட்டா இல்லைனாலும் அந்த கட்சியினுடைய பெயர் பயன்படுத்தப்படலைனாலும் அவர் போய் கலந்துக்கிறாரு. அப்படின்னா என்ன, மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா பிறகு இடைவெளிக்கு அப்புறம் இன்னும் முக்கியமான பேச வேண்டியிருக்கு. இல்ல அதாவதுங்க அண்ணன் தனியரசு அவர்களுக்கு மிகப்பெரிய அக்கறை என்னன்னா, எப்படியாவது அதிமுக உடையாதா, ஏதோ ஒரு மாட்டு கருத்து சொல்லி நாம வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கிறோம், சின்னமா ஆதரிக்கிறோம், டிடி ஆதரிக்கிறோம். இதன் பொருட்டு எடப்பாடியாரிடமிருந்து யாராவது பிரிந்து வந்து அதிமுக உடைக்க மாட்டாங்களா என்று ஏக்கம் அவருக்கு அப்போ விட்டுங்க. அதுக்காக எத்தனிச்சு என்ன சரி உலகத்துல பேசி பார்க்கிறாரு, நடக்கல. செங்கோட்டையன் அவர்களை யாராலும் அதிமுக உங்களை மாதிரி அவர் சிதைக்கிற முயற்சி எடுக்கவே மாட்டார். ஓகே, இவ்வளவு நாள் பேசாதவர் இன்னைக்கு பேச காரணம் என்ன? அவர் மட்டும் இல்ல, கோகல் பேசியிருக்கிறாரு. நான் வந்து அது நான் வரவேற்கிறேங்க. அவருக்கு என்ன மனக்குறையோ பொதுச்சாளர் பேசுவார், சரியான வாய்ப்பு. அவர் குறித்தான எதிர்மறையான கருத்துக்கு உடன்படவே மாட்டேன். டாக்டர் சேதர், நீங்க கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்க, பட் டு சம் அப் திரு செங்கோட்டையன் பேசினது தவறுன்னு கருதுறீங்க? தவறுன்னு சொல்றது, அதாவது இது வந்து உள்கட்சியில் இன்டோரில் பேசக்கூடிய மேட்டர்னு சொல்கிறேன். செங்கோட்டையன் அண்ணன் பேசினது வந்து இது இன்டோர் மேட்டரில் கட்சி மேட்டரை கட்சியில் கட்சிக்குள்ளே தான் பேசணுமே தவிர இது பொது வழியில் பேசக்கூடாது. தெரியாதவரா அவ்வளோ சீனியர் செங்கோட்டையன்? தட் மீன்ஸ் வாட்? எஸ், தட் மீன்ஸ் அதில் விட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி எல்லாம் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஏன் இங்கே பேசினார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இன்னும் கூட சொல்கிறேன். அவர் ஒரு சீனியர் லீடர்,
அவர் அந்த மேடையில் போய் உட்காந்து ஒரு கட்சிக்காரை கூப்பிட்டு எம்ஜிஆர் போட்டாவையும் அம்மா போட்டாவையும் இங்கே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தாருன்னா அது என்ன இருக்கும்? யாரும் தடுத்துருப்பாங்களா? ஒன்று இதை செய்யலை. அடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணே இங்கே வாங்க, உங்களை விட நான் சீனியர், அம்மா போட்டையும் எம்ஜிஆர் போட்டையும் போட்டேன், தலைவர் போட்டாவையும் வைக்கணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். ஒன்று சொல்கிறேன் எங்களுக்கு சொல்லி முடிச்சு எடப்பாடி அண்ணன் நம்ம இல்லைன்னா இந்த கட்சி, என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், எடப்பாடி அண்ணன் மட்டும் பொதுச்செயலாளரோ அல்லது இல்லைன்னா இந்த கட்சி இன்னும் சின்னமனமாக இருக்கும். இது என்னுடைய கணிப்பு. இதெல்லாம் இதெல்லாம் கருத்து நான் கேள்வி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பப்ளிக் ரூட்டை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய டிசென்ட்டை ஏன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு? அதாவது இன்டர்னல் மேட்டரா இருக்கும், உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் மேட்டரா இருக்கும். எஸ், தேர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் மேட்டர். இப்போ ஒரு கருத்து என்ன சொல்லப்படுது, என்ன ஒரு செய்தி கசியப்படுது, உள்ளூர்ல போட்ட நிர்வாகிகள் நியமனத்துல அவருக்கு அதிருப்தி இருக்கலாம், அதை எப்படி வெளிப்படுத்த இருக்கலாம், மறுக்கல தவிர்த்து வேற விஷயத்துல வருத்தம், அதை இப்படி காட்டுறாரு. அதுதான் சொல்றேன், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், இதே ஒரு ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி பேசினா இட்ஸ் ஆல் ரைட். ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அதே சமயத்தில் கோகுலேந்திரா அவர்கள் பேசினாங்க இல்லையா இண்டோர் மீட்டிங்ல, தட் இஸ் கரெக்ட். அது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க மேல தப்பு கிடையாது, அது அவங்க மேல தப்பு. கோகுலேந்திரா மேல தப்பு இல்ல, ஆனா செங்கோட்டையன் செஞ்சது தப்பு. அதாவது கோகுலேந்திரா வந்து ஒரு கட்சியுடைய நலன் கருதி இண்டோர் மீட்டிங்ல ஹெல்தி கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ், அதான் இண்டா பார்ட்டி டெமோக்ரசி. ரெண்டுமே பப்ளிக் டொமைன்ல இன்னைக்கு வந்துருச்சு சார். அது வந்துருச்சு, அது வந்து இல்ல. ஆனா இது வந்து இவர் வந்து பொதுச் செயலாளர் போச்சு, அவரை பார்த்து போன்லயே கூப்பிட்டு பேசிருக்கலாம், நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு, இதை கொஞ்சம் பாருங்க, எனக்கு வேற ஏதோ அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஆனா திரு மதிவாணன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே, இது என்ன பெருசா இது வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க கேட்கிற அளவுக்கு அது இது மதிவாணன் நீங்களே சொல்றீங்க மோஸ்ட் சீனியர் நீங்களே சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ இவங்க சொல்ற கருத்தெல்லாம் அவர் சொல்லாம இருந்திருக்க மாட்டாரு, யோசிக்காம இருந்திருக்க மாட்டாரு, அது அப்புறம் அவங்க கட்சியோட உள்விவகாரம். நாங்க கேட்கறது பொதுவெளியில வந்து பேசுனதுக்கு அப்புறம் நாங்க கேட்டோம், அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு அதிமுக வந்து நல்லா இருந்தான்னா அது நல்லா இல்லாம போனா எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா முறையா தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி அதோட செயல்பாடு இருக்கணுன்றதுக்காக நாங்க சொல்றோம். எங்களுக்கு வந்து அதிமுக இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற கவலை எல்லாம் எங்களுக்கு கிடையாது. யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் பேச்சு கேட்டு இவங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா இந்த மேடையில வந்து அண்ணன் ஸ்ரீதர் வந்து இது நாள் வரைக்கும் அந்த கட்சியை யார் சார் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா? ஓ பன்னீர்செல்வம் சொன்னார்ல சார், நான் வந்து மோடி சொல்லிதான் செஞ்சேன்னு, இணைச்சேன்னு ஒரு வார்த்தை ஓ பன்னீர்செல்வம் சொன்னாருல்ல, அது யாரு சொல்லி செஞ்சேன்னு சொன்னாரு? ஆளுநர் வித்யாசாகர் யார் சொல்லி வந்து பாம்பேக்கு போனாரு, அன்னைக்கு பதவி பிரமாணத்தை லேட் பண்ணாரு? சார் இதெல்லாம் பழைய கதை சார், இதெல்லாம் பழைய கதை சார், பேசுறாரு இதெல்லாம் பழைய கதை. கடந்த நான் என்ன கேக்குறேன், கரைய கதைக்கெல்லாம் சொல்ல, பழைய கதை தான் புது கதையா இன்னைக்கு செங்கோட்டையன் மூலமா வெளியே வந்திருக்கு. இல்ல செங்கோட்டையன் இதையும் அதையும் எப்படி சொல்றல? இல்ல சார், இதையும் அதையும் எப்படி ஒப்பிடுறீங்க? அந்த வருத்தத்தை செங்கோட்டையன் எப்படி வெளிப்படுத்துறாங்க? இதுல ஆக்சுவலா வந்து டிஎம்கே நீங்க கூப்பிட கூடாது, இது இன்டர்னல் மேட்டர். புது ஏடிஎம்கே அவங்க கருத்து சொல்லிருக்காங்க, அமைச்சர் ரகுதி கருத்து சொல்லிருக்காரு. இல்ல நாங்க திரும்ப சொல்றல்ல, அதிமுக எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதிமுக ஒரு கட்சி இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய செயல்பாட இருக்கணும். அவர் எதிர்கட்சி செயல்பாட செய்யாம தன்னுடைய இந்திய பிரச்சனையை அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுல, ஆர்வம் நடத்துறதுல, மோடியை பத்தி பேசுறதுல, தமிழ்நாட்டின் நலன் பத்தி பேசுறதுல, பட்ஜெட்டை பத்தி பேசுறதுல எந்த உணர்வுகளும் இல்லாம இருக்குது. நாள்தோறும் இவங்களோட இன்டீரியர் பிரச்சனை தான் இங்க பேசப்பட்டிருக்கு. எங்களுடைய நாங்க தான் தெளிவா சொல்லல, மக்களுக்கான ஒரு இயக்கமா நடத்துங்கன்னு சொல்றோம். செங்கோட்டையன் வீட்டு ரூமுக்குள்ள என்ன வேணா பேசிட்டு போட்டோம், பொதுவெளியில பேசுறதுனால இது பேச போடலாம் மாறிச்சு. அதனாலதான் அமைச்சர் ரகுபதி பதில் சொல்றாருங்கிறார் திரு மணிகண்டன். இல்ல அமைச்சர் ரகுபதி எங்கிருந்து வந்தாருங்க? அதிமுக அமைச்சராக இருந்து திமுக பேசிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றியே இல்ல, ஏன்னா அவர் ஆளாய்க்கு உருவாக்கி விட்டது அதிமுக. அப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியில கூட்டு வந்தது யார் சார்? எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு போடுறது யாரு சார்? அப்ப செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தமே இல்லையா சார்? திமுக ஏத்துக்குமா? பழைய வழக்குல நான் பேசுமா? கட்சி நடப்பதே அதிமுக தான். பழைய வழக்கு கட்சி நடப்பதே அதிமுக தான். அந்த செங்கோட்டையை வந்து எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திட்ட கதையெல்லாம் பேசலாமா? அதிமுக எப்படியாவது சிதைவடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே திமுக காலத்திலேயே
சிதைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது சார். நீங்க இது மேல சிதைக்க வேண்டிய இல்ல மணிகண்டன், நீங்க ஏற்கனவே சிதைஞ்சு போயிருக்க ஒரு கட்சி, இதுக்கு மேல எதுக்கு சிதைக்கணும்? 75 ஆண்டு கால திமுக தேர்வு வரலாற்று மாற்றி மட்டுமே சொல்லிச்சு. ஆனா அவிநாசி அதிகாரத்தை நிறைவேற்றியது அதிமுக அரசு. இப்ப பாண்டியர் நம்மளா ஆனா நல்லா இருக்கு. நீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஒரு நிமிஷம் ஸ்டிக்கர் ஓட்டுற கதையா இருக்க கூடாது. ஹரி, அதிமுக அகற்றியே திரும்ப அதிமுக ஃபேவரட் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது. தண்ணீர் எழுதிய ஸ்டிக்கர் ஓட்டுறதே வேலையா போச்சுன்றாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டும். அதிமுக யாரை பற்றி கவலைப்படாமல் திமுக ஆட்சியை அகற்றே திரும்ப. ஏன்னா கவலை எல்லாம் இருக்கா எஞ்சி இருக்கிற தேர்தல் நிக்க வேண்டியதானே மணிகண்டன்? ஈரோடு இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதானே மணிகண்டன்? விக்ரம் இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதானே? தேர்தல் நிக்காம எப்படி மணி போற மணி தேர்தல் நிக்கணும். மணி முதல்ல மணிகண்டன் முதல்ல தேர்தலை நிக்கணும். டோன்ட் ஹெக்கில் ஹிம். தேர்தல் நிக்கணும். ஓடுறீங்களா பயந்துக்குன்னு? சார் நீங்க முதல்ல ஓடுங்க. நீங்க ஆனாலும் யாரு நல்லா குறித்து ஏன் கேரளா சொல்லி பேசல, தேர்தல் சொன்னீங்க ஏன் நிறைவேற்றல? அவிநாசி அதிகாரத்தை பத்தி 65 போராட்டத்துல கொடி தெரிஞ்சு பாருங்க. அதிமுக கொடி தெரியுதா மணிகண்டன்? அதிமுக கொடி தெரியுதா மணிகண்டன்? திமுக அரசால் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பயனுமே இல்ல. பதவி ஆசை இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பேராசை ஆகி போச்சு. அரசை எப்படியாவது பதவி பேராசை. எடப்பாடி பழனிசாமி பதவி பேராசை இல்ல, யாரையும் மதிக்கிறது இல்ல. ஓகே, நான் உங்கள்ட்ட வரேன் திரு மணிகண்டன் பேசுறார். சரி சார், இப்போ கேரளாவுல நடக்குது. ஆனமய விளாக்கத்தை பத்தி தேர்தலில் திமுக வாக்கு கொடுத்தது. ஏன் கண்டுக்கவே இல்லை? எடப்பாடியார் 2 முறை கேள்வி பேசினார். அத்திகள் திட்டமாக போடுங்க. ஆனால் எடப்பாடியார் பணத்தை ஒதுக்கி இது மாதிரி திமுக மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி ஒன்றையாவது ஆடியோல சிக்கல் இருக்கிறது தீர்த்துட்டு வருவோம். திரு தனியரசு டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன கருத்தை கேட்டிருப்பீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கிறது தானே சார்? உள்ள பேச வேண்டிய விஷயத்த நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மேல சொல்றீங்க. இது வந்து எவ்வளவு பெரிய சீனியர், உள்ளுக்குள்ள கேட்டிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போன்ல கேட்டிருக்கலாம். பத்திரிகையில சொல்லும் போது அது அந்த கட்சியை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா? இல்ல, எடப்பாடி இருக்கிற இந்த குறைந்தபட்ச பலம் தாயா இப்ப கட்சியினுடைய நீண்ட காலமா வாழ்க்கையே கட்சிக்காக ஊனுறக்கம் இல்லாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்து அண்ணன் செங்கோட்டை போன்றவர்களையா தன்னுடைய மாவட்டத்திற்கு அருகில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கூட அழைக்காமல் அவரை வெளியேற்றிவிட்டு புறந்தள்ளிவிட்டு அவரை அவமானப்படுத்திவிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது, புரட்சி தலைவர் அம்மாவின் கூறும் படங்களையோ பெயர்களையோ அந்த கண்டு கட்டி தூரத்திற்கு எங்கும் இல்லாமல் செய்வதெல்லாம் அதை பார்த்து கொண்டு இப்பொழுது அவர் மென்மையாக இந்த கருத்தை பதிவு செய்கிறது வந்து அந்த தடுமாற்றம் இருக்கிற இந்த பலகீனமானதான் எடப்பாடி தாக்கு பிடிக்கிறார். இப்ப நீங்க செங்கோட்டையில் வீரியமா களத்துக்கு இருந்தாருன்னா நாளைக்கு செங்கோட்டையில் தான் பெரிய அதிமுக அடுத்த பொதுச் செயலாளர். ஆனா செங்கோட்டையை வர மறுக்கிறாரு. அதுதான் எடப்பாடிக்கு பலம். அதுல இப்ப இங்க ஸ்ரீதர் மாதிரி டாக்டர் ஐயாவெல்லாம் என்ன சொல்றாங்க, எடப்பாடியை தவிர வேற யாராவது இருந்தா இன்னொரு கட்சி இன்னும் பலகீனப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதான் பெரிய. அப்படின்னா நீங்க எடப்பாடியை தவிர அந்த கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்துகிறவர்கள் 2 கோடி பேரில் ஒருவர் கூட தகுதி உள்ளவர் வந்து சிறுமுறையாக ஒத்துக்கிட்டா நாட்டுல அப்படி இதை விட அவமானம் வேண்டும். அதாவது 10 தேர்தலை தோற்று 2024 வரலாறு காணாதவர்கள் தோற்று சாதாரண ஒரு வடநாட்டு கட்சி இந்திய கட்சி தாமரை சின்னத்துல 3ஆவது இடத்துக்கு போய் டெபாசிட் போய் கிடக்குது. எங்க ஸ்ரீதரன், எங்க மணிகண்டன், எங்க எடப்பாடியில சாதித்தியர், அவர் பெரிய ராஜதந்திரி, அவர்தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறாருன்னு இப்படி உண்மைக்கு மாறான ஒரு பலகீனமான தலைமையேற்றி வெற்றிக்கு வழி வியூகத்தை அமைக்காத எடப்பாடியிடமே தலைமையை ஒப்படைத்து விட்டு அவரை தவிர வேறு வழியே இல்லை நாதி இல்லைன்னு இப்படி காத்து கிடந்தா இந்த கட்சியை யாரையா காப்பாத்துறது? டாக்டர் செயலாளர் எடப்பாடி அண்ணன் இருந்தாலும் அந்தந்த மாவட்ட செயலருடைய கன்கரன்ஸ் வாங்கித்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார்.
எந்த ஒரு மாவட்டம் நீங்களே தான் சொன்னீங்க உள்ளூர்ல அவருக்கு அதிருப்தி இருக்க போல அப்படி. நான் சொல்றேங்க ரைட்டு அதை நான் அவர் ஆனால் இதுதான் அவர்கிட்ட கருத்து கேட்காம செய்ய மாட்டார். ஒவ்வொரு கருத்தையும் அவங்ககிட்ட கேட்பார். அந்த கருத்துல அதிருப்தி தானே இப்போ வெளிப்படுதுன்னு நீங்களே கருதுறீங்க. இது இவர் பட்சம் இவருக்கு அந்த மாதிரி அது வந்து பொலிட்டிக்கல் இதெல்லாம் வர முடியல. அப்படி பார்த்தா இன்னைக்கு டிஎம்கே வந்து கரண்டில் பொசிஷனில் பவரில் இருக்குது. அது வந்து அரசியல் கட்சியை மாற்றணும் அப்படின்னா முதல்ல போட வேண்டியது பேர் சிட்டிங் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் பேரை போட்டாகணும். இது எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்கிறேன். அதை அவாய்ட் பண்ணணுன்னு தான் அவங்க காமனாக பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த கூட்டு தலைவரே சொன்னார், நாங்கள் 12 வருஷமாக போராடணும், எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தது. எடப்பாடி அண்ணன்ட்ட தான் ஒரு பொலிட்டிக்கல் டிட்டர்மினேஷன் இருந்தது. இல்லை அதெல்லாம் அதாவது செய்கிறதுக்கு அவங்ககிட்ட அவ்வளோ பணத்தை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சாங்களே தவிர எடப்பாடி அண்ணன் இந்த காலத்தில் இது செஞ்சோம்னா நமக்கு பேர் வரும்னு சொல்லி 1652 கோடியை ஒதுக்குனது எடப்பாடி அண்ணன் தான். அவங்களுக்கு வந்து போராட்ட குழு வந்து எடுத்து நடக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அம்மாவுடைய அரசுதான் எடப்பாடியோட அரசு இல்லது. ரைட், ஓகே. நான் அதை சொல்கிறேன், அம்மாவுடைய அரசு நான் இல்லைன்னு சொல்லலை. அம்மாவுடைய அரசுனா எங்கே, அதாவது எடப்பாடியும் பெரிய ஆள் இல்லை, எங்கே ரெட்டலை சின்ன இருக்குல்ல ரெட்டலை தான் சார் இப்போ பெருசு. யார்கிட்ட ரெட்டல் இருக்கோ அவங்ககிட்ட வந்து தொண்டர் இருக்காங்க. இப்போ எடப்பாடி அண்ணன்ட்ட ரெட்டலை இருக்குது. எல்லாரும் அவர் பின்னாடி இருந்து இந்த கட்சியை ஜெயிக்க வச்சு ஆட்சி பண்ணுறதுக்கு வேண்டிய வேலையை பாருங்கள். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதிமுக உடைச்சிருவாங்க. அப்புறம் வந்து சிக்கலாக போயிடும். இந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் ஜெயிக்க வேண்டும், ரெட்டலை மீண்டும் ஜெயிக்க வேண்டும்னா முதல்ல ஆட்சிக்கு வர்றதை பாருங்க. அதுக்கடுத்து மீட்டிங்கை போடுங்க, இண்டோர் மீட்டிங்கை போடுங்க, உங்களுடைய எல்லா குறைகளையும் பேசுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பேசுங்க. அதுதான் இந்திரா பார்ட்டி, அதுதான் உள்கட்சி ஜனநாயகம். எங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எடப்பாடியுடைய இண்டோர் மீட்டிங்ல செயற்குழுவிலையோ பொதுக்குழுவிலையோ உயர்மட்ட குழுவிலையோ பேசணும். நான் வந்து சொல்றேன், நான் சொல்றேன் அனுமதிக்க மாட்டார் எடப்பாடி. ஜனநாயக பண்போடு சார் ஒரே விஷயம், 1991 நான் வந்து முதல்ல நிற்கும் போது எம்ஜிஆர் போடக்கூடாதுன்னு சொன்ன சீனியர் மினிஸ்டர்ஸ் 3 பேர் சீனியர் மினிஸ்டர்ஸ் முடியாது, அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் முடியாது, நான் கேண்டிடேட்டை நிற்காட்ட கூட பரவாயில்ல, எம்ஜிஆர் படம் போட்டேன்னு சொன்னேன். இப்படி பேசணும் நீங்க. அது நீங்க உள்கட்சி இது எங்க பேசணும், எங்க பேசணும், நான் மேடையில சொல்லல, இன்டர்னலா பேசணும், வீட்டுக்குள்ள பேசணும்ங்கறாரு. வெளியில வந்ததுக்கான காரணம் என்ன, கட்சியா ஆட்சி கொண்டு வாங்க, அவரோட கணக்கு என்ன, இந்த பிரச்சனை தானா, இத தாண்டி அதிருப்திகள் இருக்கா, வேற கணக்கு இருக்கா, பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இந்த பகுதியை தரணும்னு நினைக்கிறேன். திரு செங்கோட்டையனை உங்களால எளிமையா அலட்சியப்படுத்த முடியுமா? இன்னொன்னு, அவர் வந்து தொடர்ந்து சில அதிருப்தி ரேகைகளை வெளிப்படுத்திட்டே இருக்காருங்கிறத பார்க்கணும்ல. அவர் வந்து இந்த உள்ளரங்க கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் மாவட்ட ரீதியாக நடக்குது, அதுல சில செங்கோட்டையன் கலந்துக்கல, சில முக்கியமான கூட்டங்கள்ல கலந்துக்கல. அந்த 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்ததா சொல்லப்பட்டதுல அவர் பேர் அடிப்பட்டது யாருமே பார்க்கலன்னு திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்தார். ஆனால் பார்த்தது உண்மை, ஒற்றுமை தேவை அப்படிங்கிறதையும் திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்தினார். ஸோ இதெல்லாம் தனிச்சு பார்க்க முடியல. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு அதிருப்தி குவியல் அவர்கிட்ட இருக்கு. அதை தாண்டி கொங்கு மண்டலத்தில் ஒரு மூத்த தலைவர், ஸோ அவருடைய வாய்ஸோ அவருக்கு அதிருப்தியோ இருந்தா புறக்கணிச்சிட முடியுமா? அது எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணுவார் நினைக்கிறீங்க? சரி சார், 1977 இருந்து இந்த வரை சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் அவர் தான். அவரை அதிமுக விசுவாசமிக்க ஒரு தலைவரும் அவர் தான். அவர் ஏன் அலட்சியப்படுத்தணும், அவர் ஏன் புறக்கணிக்கணும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அவர் சொல்லுகிற கருத்தை அதிமுக மிகவும் மதிப்போடு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துங்க. இப்ப அவரை புறக்கணிச்செல்லாம் அதிமுக எதுக்காக போவாங்க இல்லைங்க. இப்ப நீங்க பொதுச் செயலாளரோடும் அவரும் எந்த வருமானம் இல்லை, நீங்க தான் லோக்கல்ல இல்லைங்க. ஆனா சில அதிருப்தி நடவடிக்கைகளை அவர் வந்து மறைமுகமா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாருல்ல. ஒண்ணு இல்லை, நம்ம இவ்வளவு நடவடிக்கைகள் பாக்குறோம்ல. பெரிய இயக்கங்கள்ல குடும்பத்திலே வருது, பெரிய இயக்கங்கள்ல இது மாதிரி சலசலப்பு கருத்து முரண்பாடு வருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கருத்து வரலாம். அந்த கருத்தை தெரிவிக்கிற போது மாற்று கருத்து உருவாகலாம். அதை சரி செய்வதுதான் பொதுச் செயலாளருங்க. இப்ப அந்த இடத்தை நோக்கித்தான் அதிமுக தலைமை இருக்கிறது இல்லைய, மற்றவர்கள் இதோட பிரிஞ்சு சார். செங்கோட்டையின வந்து எல்லோருமே மிக மூத்தவர்களாக முக்கியமானவர்களாக போட்டுக்கிறோம், மதிக்கிறோம். அவரை இந்த மாதிரி வார்த்தையே நீ பயன்படுத்த அவசியமே இல்லை. அவர் ஒரு
துளி கூட மாற்று சிந்தனையை உடையவர் அல்ல. அதனால இதுவாறு கேள்விக்கு இடம் இல்லைங்க. நிச்சயமாக அவர்கள் 2026 அதிமுகவை வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர்த்தலாம் என்கிற நோக்கமுடையவர். இப்ப திமுக கூட எல்லா கட்சியும் அவர் வளைத்து போட விளைவேச முயற்சித்தது. ஆனா ஒரு காலம் அதிமுக பெயரை தாண்டி அவர் சிந்தித்தே இல்லை. அப்படிப்பட்டவரை கிடைக்குமா சார்? பொதுச்செயலர் எடுப்பாரா இல்ல அவரே எடுப்பாரா? அதெல்லாம் எதிர்கட்சிகளும் அதிமுக இருந்தாலும் எதிர்களும் செய்யக்கூடிய முயற்சி அதிமுக ஒருபோதும் சிந்திக்காது. முக்கியமான தலைவர் வேண்டியவர் அவர் எப்போதும் அரவணைத்து அதிமுக வைத்திருக்கும் பாதுகாப்புங்க. ஓகே, இறுதியான கருத்து எல்லாரோடதும் திரு தண்ணீரசு முதற்கொண்டு ரொம்ப சுருக்கமா 20 seconds. ஐயா, இப்ப எஞ்சி இருந்து மூத்த தலைவர் KA செங்கோட்டையன் தான். இப்ப அவரையும் கட்சியிலிருந்து விளைக்கிறதுக்கு தயாராயிருப்பார் எடப்பாடி. எங்க பொங்கலூர் மணிகண்டனோ எங்க டாக்டர் ஐயா சிந்தர் ஐயா சொல்ற மாதிரி எல்லாம் அவரோட அன்பா பேசி அரவணைத்து, ஐயா நீங்க மூத்தவர், நீங்க உங்களுடைய கருத்தை நான் பரிசீலிக்கிறேன், இனிமேல் அப்படி எதுவும் தவறு நடக்காது, நீங்க என்ன சொல்றீங்களா அப்படி நான் அதை பரிசீலிக்கிறேன் கேட்கிறேன்னு உருக்காலும் எடப்பாடி சொல்ல மாட்டார். ஏற்கனவே செங்கோட்டையன் வெளியேற்றுறதுக்கு எடப்பாடி திட்டமிட்டு முடிவெடுத்தாரு. இல்ல அவருக்கு வாய்ப்புகள் வேற இருக்கும்ல நிறைய. அவர் விஜய் பக்கம் போலாம், வேற கணக்கெல்லாம் அவருக்கு இருக்கும்ல, அவருக்கு கணக்கு இருக்காதா? அப்படி ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்ல, அதுதான் இப்ப செங்கோட்டையன் பலகீனத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் இவர் போய் வேற எந்த கட்சியிலையும் போய் பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்திட மாட்டார். இவர் ஓபிஎஸ் மாதிரி இவருக்கு ஓரளவுக்கு பலகீனப்படுத்தி கட்டுப்படுத்திடலாங்கிற முடிவுக்கு எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி செங்கோட்டையனை ஓரங்கட்ட நினைக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் அது தனியரசு பார்க்கறாரு. உங்களுடைய இறுதியான உறுதியா அந்த முடிவு வந்திருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனைங்கிறீங்க. ஓபிஎஸ் வழக்கினால தென் மாவட்டத்தில் இழந்த அதிமுக செல்வாக்கு மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வழக்கினார்னா சரி, மேற்கு மண்டலத்திலையும் பெரிய பலகீனத்தை பெரிய பாதிப்பு. அந்த கொங்கு மண்டலத்தை ஒரு முக்கியமான முகம் அவரை பிளக்கேட் பண்ண வேண்டிய அவரை. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரொம்ப சுருக்கமாங்க. 2001 3 மணி நேரம் அப்போ எடப்பாடி அண்ணன் சேலம் மாவட்ட செயலாளர் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் செங்கோட்டையனுக்காக. அப்போ செங்கோட்டையனே டாப்பில் இருந்தார். அப்படி அவருடைய பெருமையும் அருமையும் அவருடைய முக்கியத்தையும் எடப்பாடி அண்ணனுக்கு நன்றாகவே தெரியும், நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பீல், என்னுடைய எண்ணமெல்லாம் செங்கோட்டை அண்ணன் நம்ம இந்த அதிமுக ரெட்டலையில் 2026 எலெக்ஷனை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆன்ற உதவிகளை செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அவர் மற்றதெல்லாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு பாசிட்டிவான எடுத்து அந்த அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் முன்வர வேண்டும். அதுதான் கட்சிக்கு 20 seconds மதிவாணன் ரொம்ப சுருக்கமா. அவர் பொதுச் செயலாளரே ஆக்க வைக்கிறாங்க. எடப்பாடி கொஞ்ச நாளைக்கு வெளியேறிட்டு செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் ஆக்கினா இன்னும் கட்சி ஒற்றுமை ஆகும். உங்களை ஆக்கலாமே, அது அந்த கட்சி முடிவாது. ஏன் மதிவாணன் ஆக்கலாமே, இது என்னது அவங்க கட்சி முடிவாது. 1994 அமைதிப்படன்னு ஒரு படம் வந்தது சார். அந்த படத்தை நேரடியா பாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. அது இன்னைக்கு அந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு, என்னத்தால இந்த கட்சி இயங்குதுன்றது எல்லாருக்குமான தெரியுது. தெளிவா ஒரு விஷயம் தான் சொல்றேன், இந்த மக்களுக்காக ஒரு கட்சி நடத்துங்க, உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக இந்த கட்சியை நடத்தாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மதிவான அட்வைஸ் எப்படி பாக்குறீங்க திருமணிகண்டன்? ரொம்ப சுருக்கமா 10 seconds. அது குடும்பம் கட்சி சார், அது இது அதிமுக தொண்டர்களுக்காக. ஓகே, ரைட் ரைட் ரைட். இது அதை பத்தி கவலைப்படாதீங்க, திமுக தான் ரைட். சும்மா பேச்சில ரைட். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். இது அடுத்த கட்டம் என்ன, ஒரு சின்ன இவங்க சொல்றது போல ஒரு சின்ன பிரச்சனையா இல்ல வேற ஏதோ ஒரு வெளிப்பாடாங்கிறத வரக்கூடிய நாட்கள் நமக்கு காட்டும். பார்க்கலாம். நன்றி வணக்கம்.